நம்பர் தியரியில நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்திருக்க ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ப்ராப்ளம்ல என்ன பார்க்க போறோம்னா the number of primes less than or equal to n. That means the number of primes less than or equal to 80. 1 to 80 குள்ள எத்தனை prime numbers இருக்கு? 1 to 90 குள்ள எத்தனை prime numbers இருக்கு? 1 to 100 குள்ள எத்தனை prime numbers இருக்கு? அப்படின்னு கண்டுபிடிக்க நமக்கு நம்பர் தியரியில ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் இது நீங்க இப்படி ஃபுல்லா படிச்சுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் primes less than or equal to n நம்ம pi of n ன்னு டினோட் பண்ண போறோம். ஓகேவா? pi of n கண்டுபிடிக்க ஃபார்முலா n கொடுத்திருக்காங்களே n minus 1 plus pi of root n. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவா வரும். சோ இது எப்படி போடுறதுன்னு நான் ப்ராப்ளம் போடும்போது சொல்லி தரேன். ஓகேவா? அந்த ஃபார்முலா எழுதணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு இது ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. Find the number of primes less than or equal to 100 என்னன்னு கேக்குறாங்க. சோ இது போல கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட n. ஓகேவா? Here n is equal to 100. n 100 ஆ இருந்ததுனா root n என்ன வரும்? 10 ன்னு வரும். ஓகேவா? சோ root n கண்டுபிடிச்சிட்டு the primes less than or equal to 10. சோ இந்த 10 குள்ள எத்தனை prime numbers இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? சோ 10 குள்ள எத்தனை prime numbers இருக்கு? 2 ஒரு prime, 3 ஒரு prime, 5 7 8 9 ல prime numbers இல்ல. ஓகேவா? 10 prime number இல்ல. அப்போ the number of primes less than or equal to 10 எத்தனை? 2 3 5 and 7. ஓகேவா? அப்போ இதில இருந்து இந்த ஃபார்முலால நம்ம போடுறதுக்கு pi of root n தேவை. என்னது? the number of primes less than or equal to 10. எத்தனை primes? 1 2 3 4. அப்போ இது வந்து 4 ன்னு தெரிஞ்சாச்சு. ஓகேவா? therefore pi of n தானே கண்டுபிடிக்கணும். that means என்ன? pi of 100. pi of 100 னா the number of primes less than or equal to 100. 100 குள்ள எத்தனை primes இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன? n minus 1. அப்போ 100 minus 1. அடுத்து pi of root n. pi of root n என்றது pi of root 100. root 100 is 10. 10 குள்ள எத்தனை primes இருந்தது? 4 primes. அப்ப இது 4. சோ இப்ப மீதி உள்ள இந்த சமேஷன்லாம் எப்படி போணும்னு பாத்துக்கோங்க. நம்மளோட இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இதுக்கு மைனஸ் போட்டுக்கணும். எப்படின்னா 100 by எத்தனை primes இருக்கு? 2. அப்ப 100 by 2 இத ஃபுல் நம்பரா எழுதிக்கணும். அதாவது பாயிண்ட்ல வந்துனா பாயிண்ட விட்டுட்டு எழுதணும். 100 by 3 நம்ம இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படிச்சோம் இல்லையா? அதுவே தான் 100 by 5 plus 100 by 7. இத நீங்க கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சிங்கிள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எழுதியாச்சா? அடுத்து டபுள் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் ப்ளஸ் போடணும். இது எல்லாத்துக்கும் மைனஸ், வெளியில பிராக்கெட். ஓகேவா? அப்போ 100 by 2 into 3 plus 100 by 2 into 5 plus 100 by 2 into 7. 2 எடுத்து 3 நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 3 எடுத்து போடுங்க. 3 into 5 plus 100 divided by 3 into 7. சோ அடுத்து 2 எடுத்து 3 நம்பர், 3 எடுத்து அடுத்து 5 எடுத்து 100 by 5 into 7. சோ எத்தனை காம்பினேஷன்? 6 காம்பினேஷன்ஸ் வந்தாச்சு. அடுத்து 3 காம்பினேஷன்ஸ்க்கு எல்லாம் மைனஸ் போடணும். சோ மைனஸ் 100 by 2 3 5 minus 100 by 2 3 7 minus 100 by அடுத்து என்ன போடலாம்? 2 5 7. 2 எடுத்து 3 இது காம்பினேஷன் போட்டாச்சு. அடுத்து மீதி உள்ள காம்பினேஷன் என்ன மட்டும் தான்? 3 into 5 into 7. சோ 3 காம்பினேஷன்ஸ் எல்லாம் மைனஸ். அடுத்து திரும்ப 4 காம்பினேஷன்ஸ் எல்லாம் பிளஸ். 100 by 2 into 3 into 5 into 7. அந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் போடுற அதே ஃபார்முலா தான். சோ ரூட் n குள்ள எத்தனை பிரைம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த பிரைம்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா போடுறோம். ஓகேவா? இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா pi of 100, the number of primes less than or equal to 100 equal to 100 minus 1 is 99 plus 4 minus of. இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 50 plus 33. அதாவது இது நம்ம டிவைட் பண்ணா பாயிண்ட்ல வந்துனா பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளதை விட்டுட்டு ஃபுல் நம்பரை மட்டும் எழுதிக்கணும். plus 14. இங்க plus 16 plus 10 plus 7 plus 6 plus 4 plus 2 ன்னு வரும். 4 plus 2 நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து minus of 3 plus 2 plus 1 plus 0. அடுத்து இது வந்து சிம்பிளிஃபை பண்ணா 0 ன்னு வரும். இத மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 25. ஓகேவா? அப்போ 1 to 100 குள்ள how many primes are there? There are 25 primes. ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு நம்பருக்குள்ள
ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டாலும் இப்படி தான் போடணும். மேக்ஸிமம் 100 தாண்டி கன்ஃபார்ம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்கள் விட வேண்டாம். ஸோ அவ்வளோதான்.